ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக 12th வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த மாதிரியான காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்து உங்களுக்காக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்னென்னா, சார் கிரியேட்டிவ் 1 மார்க் சொல்லுங்கள், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினுக்கு எங்களுக்கு வீடியோ கொடுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உண்மையிலே நம்ம இது வரைக்கும் பார்த்த பிடிஎஃப் ஃபைலில் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து சாப்டர் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சாப்டர் வைஸ் புக் பேக் 1 மார்க்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் 1 மார்க்கு வித் ஆன்சரோடு இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாமே அதாவது புக் இன்சைட் கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் இது எல்லாமே வித் ஆன்சரோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மே 2022 கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் அப்படின்னு சொல்லும் போது, சார் இப்போ பாருங்கள், டிஸ்கஸ் ஸ்கோப் ஆஃப் தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எனி 5 எழுதினா போதும். அதே மாதிரி இப்போ நேஷ்னல் இன்கம், சரியா, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைக்கிள், இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 லைன் தானே கொடுத்துருக்காங்க. சார் இவ்வளோ எழுதுனாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க சார்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த பிடிஎஃப் ஃபைலை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் இருக்க விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் நீங்கள் எதையுமே நீங்கள் என்ன பண்ண வேணாம், புக்கே நீங்கள் டச் பண்ண வேணாம். இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்தோட லிங்க், வீடியோ லிங்க்கு இல்லைனா பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.